யா மச்சான் ஃபங்க்ஷனுக்காக ஊருக்கு போயிருந்தில்ல, எப்படி இருந்துச்சு? செம்மையாக இருந்துச்சு. அது எங்களுக்கு தெரியாதா? நாங்கள் லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி சொல்கிறா. லைவ் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? With a smooth drive, it was really a perfect climate. வெயிலும் அடிக்காம மழையும் பெய்யாம a mid-range chill climate. And இந்த ட்ரிப்போட ஸ்டார்டிங்கை அழகாக்குனதே இந்த ஹில்ஸ் தான். சூப்பராக இருக்குல்ல? யா, டென்ஷன் இல்லை, டிராஃபிக் இல்லை, முக்கியமாக ஹாரன் சவுண்ட் இல்லவே இல்லை. டேய், எங்கே மழையை காணோம்? நெக்ஸ்ட் வீடியோ போடுறா. இந்த அழகான இயற்கையை ரசிச்சுக்கிட்டே போனா. என்னாச்சு? ஏர் செக்கப்புக்காக ஒரு வழியில் நின்னோம். அங்கே எப்படி இருந்துச்சு தெரியுமா? நம்ம நாட்டில் பல இடங்கள் சுத்தமாக இருந்தாலும் இன்னும் நம்ம அலட்சியத்தால் சில இடங்கள் இப்படி தான் இருக்கு. ஹலோ வைப்பர் ஜி, நம்மளும் கோஆப்ரேட் பண்ணதான் நம்ம நாடு சுத்தமாக இருக்கும். ஏர் செக்கப் பண்ணியாச்சுல, வண்டியே ஸ்டார்ட் பண்ணுறா. அப்படியே கொஞ்சம் தூரம் போனால் ஒரு பாலம் வந்தது. கீழே அப்படியே ஆறு ஓடி இருக்குமே. அது நீயே பாரு. என்னடா ஆரே காணோம்? கொஞ்சம் கூட தண்ணியே இல்லையா? இருந்துச்சு, நடுவில் ஸ்விம்மிங் பூல் மாதிரி கொஞ்சோண்டு. நெக்ஸ்ட் வா. அப்படியே டோல் பாஸ் பண்ணிட்டு போய்கிட்டே இருந்தோம். அடப்பாவி, அதுக்குள்ள அடுத்த டோல் வந்துருச்சா? வெரி பேட் யா. நடுவில் இந்த தாத்தா கூட சேர்ந்து ரோட் கட் பண்ணலான்னு பார்த்தா ஓவர் டேக் பண்ணிட்டு போயிட்டாரு. அப்புறம் திரும்ப கஷ்டப்பட்டு ஓவர் டேக் பண்ணி போனோம். டேய் அர்ஜு, கையை ஓரமா வைடா, டிஸ்டர்ப் ஆகுதுல்ல. சாரி. ஊரு கிட்ட வந்தோம். நிறையா மக்கள் இருந்திருப்பாங்களே. இருந்தாங்க, பட் சோசியல் டிஸ்டன்சிங்கும் மெயின்டைன் பண்ணல, மாஸ்க்கும் போடலை. அதான் லாக்டவுன் முடிஞ்சிருச்சு. அப்போ வைரஸ் பரவதெல்லாம் முடிஞ்சுதா? வைரஸ்னால மக்கள் சாகிறது முடிஞ்சிச்சா? இல்லை, இந்த டைமில் நம்மளை நாம தான் காப்பாற்றிக்கணும். ஊருக்கிட்ட வந்தோடனே மேலே ப்ளூ கீழே க்ரீன் காம்பினேஷன் வேற லெவல், செம்ம அட்ராக்டிவாக இருந்துச்சு. ரொம்ப நேரமாக ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கியே, பசிக்கலையா? யார் சொன்னா? செம்ம பசி. ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடியே சாப்பிட்டேன். டாய், இதையா முன்னாடியே சொல்ல? நானும் சாப்பிட்ருப்பேன்ல. அதான் சொல்லலை, அந்த ஊரோட என்ட்ரன்ஸ் பார்க்கணுமே. கண்டினியூ. வாவ், எவ்வளோ தென்னை மரம். அது பனை மரம்டா, லூசு பாயலே. அப்படியே உள்ள போனோன்னு சும்மா பச்சை பசேர்னு என்னமோ ஊர் முழுக்க மெத்த போட்ட மாதிரி இருந்துச்சு. அப்புறம் என்ன, கோவிலை சுற்றி வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்து படுத்துட்டோம். அடுத்த நாள் காலையில் நான் கண் முழிச்சோடனே என்ன பார்த்தேன் தெரியுமா? கண்ணுக்கு குளிர்ச்சியா ஜில்லுன்னு செம்மையா இருந்துச்சு. நம்ம ஊர்ல எப்படி தெருக்கு தெரு பார்க் இருக்குமோ அதே மாதிரி அங்க தெருக்கு தெரு குளம் இருக்கு. அண்ட் அவங்க எல்லார் வீட்லயுமே இந்த மாதிரி ஒரு தோட்டம் கண்டிப்பா இருக்கு. அர்ஜு, இன்டெப்தா இல்லையா? டேய், முழுசா பாரு. இது யாரு? they are the two cuties of the home. கலக்கல இல்ல? My dear cute brothers. இன்டீரியரில் இந்த மாதிரி சில வீடு இருந்துச்சு. ஓல்ட் ஸ்டைல் பட் வித் குட் ஹார்ட்ஸ் அண்ட் கிரேட் சோல்ஸ். ஃபங்க்ஷன் முடிஞ்சோன்னா நான் கிராமத்தோட உயிர் நாடியை பார்த்தேன். விவசாயம்,
அங்கே மக்கள் நாற்று நடுறதும் அறுவடை பண்ணுறதும் அவ்வளோ அழகாக இருந்தது. அஃப்கோர்ஸ் இந்த ப்ராசஸ் எனக்கு தெரிலனாலும் கண்டிப்பாக என் ஃப்யூச்சரில் கற்றுக்குவேன். அண்ட் அங்கே சில மரத்தை பார்த்தம்போது நம்ம 3 பேர் ஞாபகம் தான் வந்துச்சு. அந்த ஊரை ஒரு நாள் பார்த்தாலும் மனசால் ரொம்ப அட்ராக்ட் ஆகிட்டு. அண்ட் ஈவினிங் அது எல்லாத்தையும் மிஸ் பண்ண போகிறேங்க போது ரியலி ஐ ஃபெல்ட் வெரி பேட். அந்த அழகான சன்செட்டை பார்த்துக்கிட்டே வந்துட்டேன். ஸோ how was the tour? Beautiful. Yo, pachai nirame. And by the by, உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு, டெக்னிக்கல் வைஸ் டெவலப்பே ஆகலைனாலும் சந்தோஷமாக அமைதியாக வாழ்கிற வில்லேஜ் வாழ்க்கையா, இல்லை ஸ்டைலுக்கு பஞ்சமே இல்லாமல் டெக்னிக்கல் வைஸ் டெவலப் ஆன நம்ம சிட்டி வாழ்க்கையா, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ரைட்? யாவ், நீ போய் பாத்ரூமில் இருக்க வாடிலாம் எடுத்துருவா, நீ போய் மண் எடுத்துருவா, நான் ஃப்ரிட்ஜில் இருக்க செடியெல்லாம் எடுத்துட்டு வரேன். பாச்சாய் நிறமே யாவ்.